ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா இன்னைக்கு என்னங்க ஐயா பார்க்க போகிறோம்? ஆமாம், இன்னைக்கு வந்து என்னென்னா, நான் வந்து ஆட்டை பற்றி ஆட்டு பால் பற்றியும் பேச போகிறேங்க. அது எதுக்காகனா வந்துங்க, இந்த காமாலை வந்திருக்கு இல்லைங்க, காமாலை வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சோர்ந்த மாதிரி பட்டுட்டு இருப்பாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா காலையில் சாப்பிட்லான்னு நினைப்பாங்க, இல்லை இப்போ பசி இல்லை மதியம் சாப்பிட்லான்னு நினைப்பாங்க. மதியம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டு நைட்டுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் சாப்பிட முடியாது, சோர்ந்து படுத்துக்குவாங்க. அதுக்கு சிறந்த வைத்தியம் ஒன்று என்னென்னாங்க, ஆட்டுப்பால் இருக்கு இல்லைங்களா, ஆட்டுப்பாலும் கீராநெல்லி தலைங்க. இதுதான் கீராநெல்லி தலை. இந்த கீராநெல்லி தலை வந்து பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க கீராநெல்லி தலை. நல்ல வீடியோ இருக்கு. இது கீராநெல்லி தலை. இந்த கீராநெல்லி தலையை நல்லா என்ன பண்ண, மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும், குழப்பி நல்லா சூடு பண்ணிக்கணுங்க. ஆட்டுப்பாலை பீசி என்ன பண்ணணும், நல்லா கலந்துங்க. டெய்லி 15 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா காமாலை குணம் ஆகிடுங்க, காமாலையே வராது. அது மாதிரி சாப்பிடுங்க. அதே மாதிரிங்க ஆட்டுப்பால் வெறும் பாலை சாப்பிட்டாங்கன்னா தொண்டை புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக 10 நாள் சாப்பிட்டாங்கன்னா போதும், அது அப்படியே குணம் ஆகிடுங்க. 50 மில்லி டெய்லி சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சரியாயிடுங்க. நான் டெய்லி, அதாவது பக்கத்துங்களில் ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வயிறு புண்ணாயிட்டா, அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட வந்து கேட்பாங்கங்க, நான் பீஸு கொடுப்பேங்க. அவங்க ஸ்பாட்லேயே சூடாக சாப்பிடணும், அப்போதாங்க வந்து அது கேட்கும். சரியான இது மருத்துவத்துக்கு உதவுறதுங்க. இது நான் தமிழக மக்களுக்காக நான் இவ்வளோ பாடுபட்டு நான் பேசுகிறேங்க. எல்லோரும் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடுங்க, சீக்கிரம் குணம் ஆகிடும். எல்லோரும் நன்மையாக இருக்கணுங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நீங்கள் இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆட்டுக்குட்டிக்கு என்னங்க ஐயா பண்ணுவீங்க? இல்லைங்க, நாம் ஒரு 50 ml பேசிட்டோம்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிக்கும். ஓ சரி. குட்டி அடிக்கடி குடிக்காதுங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் குட்டி குடிக்கும். அது பீசுனா அது உடனே ஊறிக்குது. இப்போ நான் ஆட்டுப்பால் எப்படி பீச போகிறேன்னு காட்ட போகிறேன். வாங்க. அப்படிங்க. ஏய் இதுதாங்க இதனுடைய குட்டிங்க, நேற்றுக்கு போட்டதுங்க. பாருங்க, இது பாலுங்க. இந்த பால் வந்துங்க வடிகட்டாதையே. இப்போ அதை ஒன்றும் சக்கரை கூட போட மாட்டீங்களா? எதுவுமே இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அதோட இல்லைங்க, ஏகப்பட்ட இது வந்து மருத்துவத்துக்கு உதவுதுங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேட்குங்க. நிறையா சமாசாரம் வந்துங்க, இது நல்லா உதவுங்க, எல்லாத்துக்கும் நல்லா கேட்குங்க. நான் எப்படி குடிக்கிறேன் பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. இது மாதிரி ஒரு அமிர்தம் எதுவுமே இல்லைங்க. உடம்புக்கு இது ஆரோக்கியம், நல்லதுங்க. ஐயா அதே மாதிரி இன்னொரு டவுட்டுங்க ஐயா, இப்போ பால் எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான் அந்த பாலும் குடிக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை கொஞ்சம் கசப்பா? இனிப்பா இருக்குங்க, அதாவது தித்திப்பா இருக்கும், இனிப்பா இருக்குங்க, உடம்புக்கு நல்லதுங்க. எங்க சின்ன பொண்ணு சஞ்சனான்னு இருக்குங்க, அந்த பொண்ணு வந்துங்க டெய்லியும் 100 மில்லி நான் பீஸு கொடுப்பேங்க. இதை சாப்பிட்டு தாங்க அது வளர்ந்தது. அவ்வளோ ஒரு நல்லதுங்க உடம்புக்கு. அதே மாதிரிங்க ஐயா அந்த தலையை கசக்குமா கசக்காதுங்களா? அந்த கீராநெல்லி தலை வந்து கசக்குங்க. ஒரு இது வந்து வையக்காட்டில் தாங்க இருக்கும்.
வயக்காட்டுனா தண்ணி ஊற்றுதுங்களா, பம்ப் செட்டு தண்ணி, அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கடை வீதி பஜார், லீ பஜார் இருக்குது இல்லைங்களா, லீ பஜாரில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து இந்த ஆட்டுப்பாலும் இதுவும் குடிங்க. காமால குணம் ஆகும். அதேமாரி வந்து பசி எடுக்காத சோர்ந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சரியாகுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நன்மை. ஐயா காமால வரத்துக்கு ஏதாவது அறிகுறி இருந்தால் சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, அது ஒன்றும் இல்லைங்க. அது வந்து என்னென்னா சாப்பிட மாட்டாங்க சரியா, சோர்ந்து படுத்துக்குவாங்க. அப்படியே வெளன்னு இருக்கும் கை கால், கண்ணு இப்படி பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சத்தூள் ஆட்டம். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி வைத்தியம் 15 நாளைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு குணாயிடும். தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுறேங்க, நல்லது செய்யுங்க. நான் ஒரு சேனல் வச்சுருக்கேங்க, அது இவங்க சொல்லுவாங்க. அந்த சேனலுக்கு பேர் வந்து ராமுமணி விஎஸ். உங்களுக்காக தான் இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது வந்து நாங்கள் ஒரு கார்டு வச்சுருக்கோம். அது வந்து அதில் அந்த கார்டில் இல்லவே இல்லை. அது எங்கேருந்துங்க ஐயா எடுத்துகிட்டு வந்தீங்க? இது வந்துங்க நாங்கள் நகரமாலை இருக்கு இல்லைங்களா, நகரமாலை கிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிட்டு வந்தேங்க. உங்களுக்காக தான் நகரமலையிலிருந்து பறிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். ராமுமணி விஎஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.